this morning, இன்று காலையிலே we shall turn to 1 Corinthians 5th chapter. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோம். 1 Corinthians 1 கொரிந்தியர் and the 5th chapter. 5ஆம் அதிகாரம். Now in this chapter, இந்த அதிகாரத்திலே St. Paul gives a warning to the church. சபைக்கு பரிசுத்த பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். That is, God is warning a church concerning the wickedness which has come into that church. அதாவது அந்த சபைக்குள்ளாக வந்த துன்மார்க்கத்தை குறித்து தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். Let's read the first verse. முதலாம் வசனத்தை வாசிப்போம். It is reported commonly that there is fornication among you. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. And such fornication as is not so much as named among the Gentiles, அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. that one should have his father's wife. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருக்கிறானே. You are puffed up and have not rather mourned, துக்கப்படாமலும் இருமாப்படையாதும் இருக்கிறீர்களே. that he that had done this deed might be taken away from among you. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீக்காமல். You know, the scripture says that one sinner destroyeth much good. வேதாகமம் சொல்கிறது ஒரு பாவி அதிக நன்மைகளை கெடுத்து போடுகிறான். Now we are many, நாம் அநேகராய் இருக்கிறோம். and we may imagine that we are anonymous. நாம் ஏதோ அறியப்படாதவர்கள் என்பதாக யோசித்துக் கொண்டு நாம் இருக்கலாம். So we don't really count because we are not very big people. நாம் பெரியவர்கள் இல்லையே, எனவே நாம் கணக்கிலே எடுக்கப்படாதவர்கள் என்று நம்மை குறித்து யோசிக்கலாம். But this is an age of profligacy. ஆனால் இன்றைக்கு இது ஒரு துன்மார்க்க நிறைந்த ஒரு காலமா இருக்கிறது. This is an age of fornication. வேசித்தனத்தின் யுகமா இந்த யுகம் இருக்கிறது. And people seem to think that they can still do what they like and go to church. இஷ்டப்பட்டதை செய்து கொண்டு அதோடு அப்படியே சபைக்கும் செல்லலாம் என்று மக்கள் யோசிக்கிறார்கள். And the Bible says here பைபிள் இங்கு சொல்கிறது that the others were nonchalant and they were puffed up. மற்றவர்கள் துக்கப்படாமல் இருமாப்படைந்திருந்தார்கள் என்பதாக இங்கு They சொல்கிறது. were a fine church. நாங்கள் சிறந்த ஒரு சபை. We're a big church. நாங்கள் ஒரு பெரிய சபை. We belong to Corinth, கொரிந்துக்கு சொந்தமானவர்கள் நாங்கள். one of the cities of Greece. கிரீஸில் உள்ள பட்டணங்களில் ஒன்றுதான் கொரிந்திய பட்டினம். Now இப்பொழுது you are puffed up இருமாப்படைந்திருக்கிறீர்கள் and have not rather mourned. துக்கப்படாமல் இருக்கிறீர்கள். The Bible says, பைபிள் சொல்கிறது blessed are ye that mourn, துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், for you shall be comforted. நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். This young man told us just now இப்பொழுதுதான் how his parents mourned and prayed. தன்னுடைய பெற்றோர் எவ்விதமாக துக்கப்பட்டு ஜெபித்தார்கள் என்பதாக இந்த வாலிபன் இப்பொழுதுதான் சொன்னான். And to me in the distance, தூரத்தில் இருக்கிற நான் எனக்கு I found this conduct totally unacceptable. அவனுடைய இந்த நடத்தை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாகவே எனக்கு இருந்தது. And I was horrified. நான் அப்படி அதிர்ச்சி அடைந்திருந்தேன். Because ஏனென்றா in this fellowship, இந்த சகவாசத்தில் when people sent their daughters, மக்கள் they தங்கள் felt pretty safe. மகள் தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் அனுப்பும் பொழுது எப்பொழுதுமே பெற்றோர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவே உணர்ந்தார்கள். They could see that the boys were not carrying on with the girls, பையன்கள் பிள்ளைகளோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார் என்பதை அவர்கள் காண முடிந்தது. because most of our church life today appears to be that kind of loose conduct.
ஏனென்றால் இன்னைக்கு சபையிலே காணப்படும் வாழ்க்கையில் அதிகம் இவ்விதமாக தாறுமாறாக பழக்கமாக தான் இருக்கிறது. It's a shameful thing. அது ஒரு வெட்ககரமான காரியம். When I was in college, நான் கல்லூரியில் இருந்த பொழுது they asked me, won't you join the student Christian movement? நீங்கள் வந்து Movement. அந்த ஸ்டூடெண்ட் கிறிஸ்தவன் மூவ்மெண்ட்ல இயக்கத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ள மாட்டீர்களா என்று என்னை கேட்டார்கள். I said no. நான் முடியாது என்று சொன்னேன். Because it was also known as the Society for the Contraction of Marriage. திருமணங்களை அங்குதான் உருவாக்குகிற பேசுகிற இடம் என்பதாக நான் முன்பே குறித்து அறிந்திருந்தேன். What? என்ன? Christian student movement? கிறிஸ்தவ மாணவ இயக்கம் without a holy purpose? ஒரு பரிசுத்த நோக்கம் இல்லாதபடி. No, I said I want to see people converted. நான் சொன்னேன் மக்கள் ஆத்தும ரட்சிப்பு அடைவதை நான் காண வேண்டும் என்று. The student Christian movement had its great days அந்த மாணவர் கிறிஸ்தவ and இயக்கம் did good work earlier on. முன்பு நாட்களிலே பெரிய காரியங்களை செய்த ஒரு இயக்கமாக தான் இருந்தது. But most of these movements have become that. மாமிச சிந்தை உள்ளதாக இந்த இயக்கங்கள் அநேகம் ஆகிவிட்டது இன்றைக்கு. My dear friends, அன்பானவர்களே, but ஆனால் to be carnally minded is death, says the Bible. பைபிள் சொல்கிறது மாமிச சிந்தை மரணம். To be carnally minded is death. மாமிச சிந்தை கொண்டிருப்பது மரணம் என்பதாக. But to be spiritually minded is life and peace. ஆனால் ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனையும் சமாதானமுமாம் என்று பைபிள் சொல்கிறது. So, எனவே Paul did not wink at this condition. இந்த நிலையை பார்த்து கண்ணும் காணாமல் பவுல் இருக்கவில்லை. He did not say, well, that's Greek culture. ஓ இது கிரேக்க கலாச்சாரம் தானே என்று சொல்லவில்லை. No sense of shame. வெட்கம் அவமானம் ஏதும் இல்லை. But this kind of worship was pre-Christian in origin. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்த காரியங்கள் நடந்தது. My dear people, அன்பானவர்களே, but after Christ, ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு we ought to have more enlightenment, அதிக வெளிச்சத்தை நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். more truth, அதிக சத்தியம் கொண்டவர்களாக, more sensitivity to filth and evil. அசுத்தம் பல்லாப்பை குறித்து அதிக உணர்வுள்ளவர்களாக. Now, of course, the coming of the Lord Jesus Christ brought a new chapter ஆண்டவர் into the heathen nations. ஆண்டவர் இயேசுவின் வருகையானது புற மதத்தின் தேசங்களுக்குள்ளாக ஒரு புதிய அத்தியாயத்தையே கொண்டு வந்தது. Europe was full of wild tribes. ஐரோப்பாவானது காட்டு மிராண்டி இன ஜனங்களினால் நிறைந்திருந்தது. Full of bloodthirsty actions and warfare. ரத்த வெறி பிடித்த கிரியைகள் யுத்தங்கள் நிறைந்திருந்தது. But Jesus ஆனால் இயேசு brought a difference. ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தார். So therefore, எனவே now in this country, இந்த தேசத்திலே there was a certain amount of enlightenment that came in the days of Lord William Bentinck. லார்ட் வில்லியம் பெண்டிங்குடைய நாட்களிலே கொஞ்சம் வெளிச்சம் இந்த தேசத்துக்கு வந்தது. Sati was forbidden. அப்பொழுது இந்த சதி உடன்கட்டை ஏறுதல் அங்கு நிறுத்தப்பட்டது. Bollywood and Hollywood changed nothing. ஹாலிவுட் சினிமா ஒன்றையும் மாற்றுகிறது இல்லை. It only immerses people in more uncleanness and disease. இன்னும் அதிக அசுத்தத்திலும் நோயிலும் தான் மக்களை அது மூழ்கடிக்கிறது. Now, friends, அன்பானவர்களே, what was the cure? இதற்கு பரிகாரம் என்ன? Look at the 6th verse. 6ஆம் வசனத்தை பாருங்கள். Your glorying is not good. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. Know ye not that a little leaven leaveneth the whole lump? கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? Purge out therefore the old leaven, that you may be a new lump.
புதிதாக பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. as you are unleavened. நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே. For even Christ our Passover is sacrificed for us. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. Now you know the Passover was the great feast when freedom from bondage was celebrated. அடிமைத்தனத்திலிருந்து வந்த அந்த விடுதலை கொண்டாடப்படும் பொழுது பஸ்கா என்ற பெரிய விருந்து ஆசரிக்கப்பட்டது. Not to be compared with the unmeaningful festivals that are called festivals of light. வெளிச்சத்தின் பண்டிகை விழாக்கள் என்று அறிவிக்கப்படும் அர்த்தமற்ற இந்த திருவிழாக்கள் பண்டிகைகள் போல அதுவல்ல. This was real, this was physical, அது உண்மையானதாக, this was moral. அது சன்மார்க்க ரீதியாக ஒத்துப்போவதாக இருந்தது. An enfranchisement and freedom. சுயாதீனம். They were brought out of 410 years, 30 years of bondage in Egypt. 430 ஆண்டுகள் எகிப்திலிருந்து எப்படி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் என்பதை கொண்டாட. See, for instance, some families, பாருங்கள் சில குடும்பங்கள், you find it very hard to bring them out of their moral cesspool. அவருடைய சன்மார்க்கமான சாக்கடை கொட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவது உங்களுக்கு மிக கடினமாக இருக்கு. You know, so many people in this city. இந்த பட்டணத்தில் உள்ள अनेक மக்கள், all right, I'm not talking about your financial status. உங்களுடைய பண ரீதியான நிலையை குறித்து நான் பேசவில்லை. I am talking about your inherited qualities. நீங்கள் சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை குறித்து நான் சொல்கிறேன். One man told me, ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், when I was preaching in the public park in Rayapuram, ராயபுரத்திலே அந்த வெளியே உள்ள பூங்காவிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது, he said, அவர் சொன்னார், oh, I am a terrible drunkard. ஓ நான் ஒரு பயங்கரமான குடிகாரன். And if any woman does not yield to me in our puram or whatever, என்னுடைய அந்த புறத்திலேயோ அந்த பட்டாரத்திலே எனக்கு இணங்கி கொடுக்காமல் எந்த ஸ்திரியாவது இருந்தால், then I would just get my way with her. எப்படியாவது நான் நினைத்ததை அவளோடு முடித்து விடுவேன். Total immorality. முற்றிலும் சன்மார்க்கமல்ல துன்மார்க்க நிலை. Adultery in men and women. ஆண்கள் பெண்கள் மத்தியிலே விபச்சாரம். Now that is a native quality of our hearts. நம்முடைய இருதயங்களுக்கே ஒத்த சொந்த சுபாவம் அது. But certain societies ஆனால் சில சமுதாயங்களிலே seem to think this is normal. இதெல்லாம் சகஜம் என்று யோசிக்கக்கூடியதா இருக்கிறது. It is not normal. அது சகஜம் அல்ல. It is contrary to the word of God. தேவனுடைய வசனத்துக்கு இது முரண்பாடானது. Thou shalt not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Flee fornication. வேசித்தனத்தை விட்டு ஓடு. Whatsoever sin a man doeth is outside his body. மனிதன் செய்கிற வேறு பாவங்கள் தன் சரீரத்துக்கு புறம்பே இருக்கு. But he that committeth fornication sinneth against his own body. ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சொந்த சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். And against his family. தன் குடும்பத்துக்கு விரோதமாக. And against the nation. தேசத்துக்கு விரோதமாக. That is not recognized. அது அங்கே அறிந்து கொள்ளப்படுகிறது இல்லை. What a sad thing. என்ன துக்ககரமான காரியம் இது. You are an increaser of contagion and disease. இந்த தொத்து வியாதி மற்ற வியாதிகளை நீ பெருக்கி கூட்டுகிறவனாய் இருக்கிறாய். You are a deficit maker in the exchequer. உன்னுடைய அந்த பண காரியத்திலே குறைத்து போடுகிறவனாக கழித்து விடுகிறவனாகவே நீ போகிறாய். You are trying to get a free ride on the taxpayers' giving. இங்கு தேசத்துடைய இந்த வரி பணத்தை நீ ஏமாற்றி அதிலே வாழ பார்க்கிறாய்.
What sick people? என்ன சுவீனமான மக்கள் இவர்கள். What is it? இது என்ன? Sin in the heart. இருதயத்திலே பாவம். And what does God say? தேவன் என்ன சொல்கிறார்? This old leaven இந்த பழைய மாவு must be purged off. அதை நாம் நீக்கி போட வேண்டும். Now, my friends, அன்பானவர்களே, one of the things that the people of Israel did when they had to leave Egypt in a hurry, அவசரப்பட்டு இஸ்ரவேலை விட்டு எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய ஒன்றா இருந்தது என்னவென்றால், they were not to wait till their meal was leavened. அவருடைய முழு மாவும் புளிக்கும் வரைக்கும் அவர்கள் காத்திருக்க கூடாது என்பதுதான். See, all of you make some idli dosa, நீங்கள் எல்லாரும் இட்லி தோசை செய்கிறவர்கள் தான். and you say, we must keep it overnight and leaven it. ராம் முழுவதும் வைத்து மாவை புளிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். And you don't want to eat unleavened stuff. புளிக்காத மாவை சமைக்க விரும்ப மாட்டீர்கள். Now you know how quickly leaven spreads. எவ்வளவு சீக்கிரத்திலே புளித்த மா அங்கு பரவுகிறது என்று உங்களுக்கு தெரியும். God said to the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் சொன்னார், freedom is an urgent matter. சுயாதீனம் விடுதலை அவசரமானது. Seeking deliverance from Egypt is an urgent matter. எகிப்திலிருந்து விடுதலையை கண்டுகொள்வது ஒரு அவசரமான காரியம். You should not wait for your idli dosas to be ready. உன்னுடைய இட்லி தோசை ஆயத்தமாகும் வரைக்கும் நீ காத்து கொண்டு இருக்க கூடாது. You must eat the unleavened bread. நீ புளிக்காத உன்னுடைய அப்பத்தை சாப்பிட வேண்டும். And you must not sit down to eat. You must stand up and eat. நீ உட்கார்ந்து சாப்பிட கூடாது, நின்று கொண்டே சாப்பிட வேண்டும் என்றார். You see, friends, அன்பானவர்களே பாருங்கள், the deliverance of your soul is an urgent matter. உன்னுடைய ஆத்துமாவுடைய விடுதலை அவசர காரியம். I don't know how many of you take leave of your conscience and morality as soon as you leave this place on Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த ஜெப அரங்கை விட்டு போன உடனே உன்னுடைய சன்மார்க்க உணர்வு, மனசாட்சி உணர்வுகளை உங்களில் எத்தனை பேர் விட்டு விடுகிறீர்களோ எனக்கு தெரியாது. Dare you do that? அவிதமாக செய்ய துணிய வேண்டாம். It is suicidal. அது தற்கொலைக்கு சமமானது. You must carry the word of God with you. தேவ வசனத்தை உங்களோடு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். You must apply it quickly. சீக்கிரத்திலே அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். No time to even sit down. உட்கார கூட நேரம் இல்லை. My dear people, அன்பான மக்களே, that is the way to deal with God's word. தேவனுடைய வசனத்தை அவிதமாக தான் நாம் நடத்த வேண்டும். Quick application. உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருவது. My mother taught me that. என்னுடைய அம்மா எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். You must obey immediately. உடனடியாக நீ கீழ்ப்படிய வேண்டும் என்றார்கள். And my father taught me என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், that obedience is not a thing which should take place only if it is convenient. வசதி இருந்தால் மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்பது கீழ்ப்படிதல் அல்ல என்று கற்றுக் கொடுத்தார்கள். So he taught me a poem. எனவே எனக்கு ஒரு கவிதை கற்றுக் கொடுத்தார்கள். This is a true incident. உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. You have never heard me read a poem on the platform. பிரசங்க மேடையில் நின்று நான் ஒரு கவிதை வாசித்ததை நீங்கள் இதுவரை கேட்டதில்லை. It's called Casabianca. கசபியாங்கா என்ற தலைப்பு கொண்ட கவிதை இது. This was a boy of only 13 years. 13 வயது பையனான ஒரு பையன்தான் இவன். And his father was the big man, the admiral of the fleet. அந்த கப்பற்படையிலே தலைவனாக அவனுடைய அப்பா இருந்தார்கள். His father said, "Stand here, stay here, my son." மகனை பார்த்து, மகனே இங்கேயே நின்று கொண்டு இரு என்று சொன்னார். And the ship was on fire. அப்பொழுது அந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. And the boy அந்த பையன் obeyed his father. அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். "Stand here, my boy." மகனே இங்கேயே நின்று கொண்டிரு.
The boy stood on the burning deck, எரிந்து கொண்டிருக்கிற கப்பல் மேலேயே பையன் நின்று கொண்டிருந்தான். whence all but he had fled. அவனை தவிர மற்ற எல்லாரும் அந்த இடத்தை விட்டு ஓடிய பிறகு The flame that lit the battle's wreck அந்த யுத்தத்திலே எல்லாவற்றையும் எரித்து போட்ட அந்த அக்கினி shone round him அவனை சுற்றி பற்றி எரிந்தது. over the dead. மரித்தோர் மேலே எரிந்து கொண்டிருந்தது. Yet beautiful and bright he stood, ஆனாலும் பிரகாசமாய் அழகாய் இவன் நின்று கொண்டிருந்தான். as born to rule the storm, புயலை ஆளுகை செய்ய பிறந்தவன் போல, a creature of heroic blood, வீர ரத்தம் கொண்ட ஒரு சிருஷ்டியை போல, a proud though childlike form. சின்ன பையனாக இருந்தாலும் தைரியமுள்ளவனாய். The flames rolled on. அக்கினி பற்றி எரிந்து கொண்டு போனது. He would not go. அவனோ அந்த இடத்தை விட்டு போக மாட்டான். Without his father's word, அப்பா வார்த்தை சொல்லாதபடி that father, அந்த அப்பா faint in death below, கீழே மரித்து செத்து கிடந்தார். his voice no longer heard. அவனுடைய சத்தம் குரல் இனியும் கேட்கப்படவில்லை. He called aloud, சத்தமாய் அவன் கூப்பிட்டான். say, Father, அப்பா say, என்னை காப்பாற்று. if yet my task is done. என்னுடைய வேலை முடிந்ததா? He knew not that the chieftain lay unconscious of his son. தன் மகனை குறித்த உணர்வில்லாமல் அவன் படுத்து கிடந்ததை இவன் அறியாமல் இருந்தான். Speak, Father. அப்பா பேசுங்கள். Once again, மீண்டும் பேசுங்கள். he cried, மீண்டும் அப்படி சொல்லி கத்தினான். if I may yet be gone from this place. இந்த இடத்தை விட்டு நான் போய்விடலாமா என்று. He knew not that the chieftain lay அங்கே அப்படியே கீழே கிடந்ததே unconscious of his son. தன் மகனை குறித்த உணர்வில்லாதபடி அப்பா படுத்து கிடந்ததை அவன் அறியாமல் இருந்தான். And but the booming shots replied, and fast the flames rolled on. ஆனால் அந்த துப்பாக்கி குண்டுகள் ஒலித்துக் கொண்டு இருந்தது. அக்கினி அங்கு பற்றி எரிந்து கொண்டுதான் இருந்தது. Upon his brow he felt their breath, அவனுடைய கண்ணிமையிலே அந்த உஷ்ணத்தை உணர்ந்தான். and in his waving hair. அவனுடைய அசையும் அந்த முடியிலே He looked from that lone post of death, அந்த தனித்து இருக்கும் மரண இருக்கையில இருந்தவன் பார்த்தான். is still in still yet brave despair, அமைதியா இருந்தாலும் கூட தைரியமாய் அவன் அங்க இருந்தான். and shouted, கத்தினான். but once more aloud, மீண்டும் ஒரு முறை சத்தமாய் கூப்பிட்டான். my father, என் அப்பாவே, must I stay இன்னும் நான் இங்கே இருக்க வேண்டுமா? while over him fast through sail and shroud the wreathing fires made way. அப்பொழுது அவன் அப்படியமாக கத்திய பொழுது அக்கினி அவன் மேலே பற்றி எரிந்து சென்றது. They wrapped the ship in splendor wild. முற்றிலுமாக அந்த அக்கினி அந்த கப்பலை சுக்குநூறாக்கியது. They caught the flag on high அந்த அக்கினியானது அந்த கொடியை பற்றி பட்சித்தது. and streamed above the gallant child அந்த வீர பிள்ளையின் மேலே அது பற்றி எரிந்தது. like banners in the sky. வானத்திலே கொடி பறப்பது போல. There came a burst of thunder sound. அப்பொழுது ஒரு இடி முழக்கம் கேட்டது. The boy, ஐயன், oh, where is he? அந்த பையன் இப்பொழுது எங்கே? Ask of the winds that far around with fragments strewed the seal. அங்கு பேசிக்கொண்டிருந்த அந்த காற்றை கேட்டு பாருங்கள்.
The ship was blown to pieces. அந்த கப்பல் சுக்குநூறாய் போனது. With mast and helm and pen and fare, that well had borne their part. But the noblest thing which perished there was that young, faithful heart. இந்த எத்தனையோ அழிவுகளின் மத்தியிலே மேன்மையாக அழிந்து போனது என்னவென்றால் உண்மையுள்ள அந்த வாலிப இருதயம். That's what my father taught me. என் அப்பா இதைத்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். Obedience to death. மரணம் வரைக்கும் கீழ்ப்படிதல். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God, தேவனிடத்திலே சொல்லுவோம். God, there's a lot of leaven that must be purged away. ஆண்டவரே, கழித்து நீக்கப்பட வேண்டிய எவ்வளவோ புளித்த மாவினிலே இருக்கிறது. Purge away that old leaven. அந்த பழைய புளித்த மாவை நீக்கி போட்டுவிடு. There is a work for me to do. நான் செய்ய வேண்டிய ஊழியம் என்று ஒன்று இருக்கிறது. I must be founded upon the truth of Jesus. இயேசுவின் சத்தியத்திலே நான் அஸ்திவாரம் கொண்டவனாய் இருக்க வேண்டும். Sanctify me by your truth. உம்முடைய சத்தியத்தை கொண்டு என்னை பரிசுத்தமாக்கு. No mantra tantra with me. எந்த மந்திர தந்திரமும் இங்கே பலிக்காது. Lord, I won't be so crooked anymore. இனியும் நான் கோணல் உள்ளவனாய் இருக்க கூடாது. Forgive me. என்னை மன்னியே. Cleanse me. என்னை சுத்திகரியே. Wash me in your blood. உம்முடைய இரத்தத்திலே என்னை கழுவியருள. I have to advance and possess the place which you have got for me. நான் முன்னேறி எனக்காக நீர் வைத்திருக்கும் இடத்தை சுதந்தரிக்க வேண்டும். The victories which you have got for me. எனக்காக வைத்திருக்கும் வெற்றிகளை நான் சுதந்தரிக்க வேண்டும். My pride must be humble. என்னுடைய பெருமை அங்கு தாழ்த்தப்பட வேண்டும். I must mourn and not be puffed up. ஆண்டவரே, நான் இருமாப்படையாதபடி தாழ்மையா இருக்க வேண்டும். Help me, I pray. எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுகிறேன். Wash me in your blood. உம்முடைய இரத்தத்திலே என்னை கழுவியருளு. And fit me to possess great things. பெரிய காரியங்களை சுதந்தரிக்கும்படியாக என்னை ஆயத்தப்படுத்து. Give me faith. எனக்கு விசுவாசத்தை தாரு. Loving Father, அன்புள்ள பிதாவே, do thou bless everyone here. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். We see failed countries, தோல்வி கண்ட தேசங்களை நாங்கள் பார்க்கிறோம். irrelevant laws, ஆண்டவரே, நிஜமான வாழ்க்கைக்கு ஒவ்வாத அந்த சட்டங்கள், and every kind of perversity. எல்லா விதமான தாறுமாறான தன்மை. But ஆனாலும் in the midst of this, இதன் மத்தியில we have Jesus, எங்களுக்கு இயேசு இருக்கிறார். wonderful, perfect Jesus. அற்புதமான பரிபூரணமான இயேசு இருக்கிறார். Speak to these dear people. இந்த அன்பான மக்களோடு நீர் பேசு. Let them have faith. அவர்கள் விசுவாசத்தை கொண்டு இருக்கட்டும். Let them obey your holy word. உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியட்டும். And let them be truly blessed with the blessings which earth and hell can never take away. பூமியும் நரகமும் அவர்களை விட்டு எடுத்து போட முடியாத உண்மையான ஆசீர்வாதங்களினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். We ask in Jesus' holy name. இயேசுவின் நாமத்திலே. Amen.